ஜெபம் செய்வோம். அதிகமாக நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையிலும் நாங்கள் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறதற்கு நீங்கள் இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. அன்றுவரே, இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிற நோக்கத்தை கர்த்தர் அறிவிங்க. வேத வகுப்பு ஆராய்ச்சிகள் ஆண்டவரே, இந்த ஆராய்ச்சி வகுப்பிலையும் கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, எங்களை அப்பா உமது ஆண்டவரே வல்லமை உள்ள கரத்திற்குள்ளாக பொதிந்து வைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் தேவைகள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன், எங்கள் ஆவிக்குரிய தாகத்தையும் கர்த்தர் தீர்த்து கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நிறைவுள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஆயத்தப்படுத்த உங்களுடைய தாசனை ஆண்டவரே உடைய கரத்தில் தருகிறோம். அப்பா பிதாவே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நரதை மூலம் உடைய கரம் கூட இருக்கட்டும். எந்த குற்றங்களும் ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். என் பாவம் போக்கி என்னையும் மீட்டார், உன்னையும் மீட்டிடுவார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் எங்கு நீ சென்றிடுவாய். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிய நாள்தானிதோ. நீங்காத பாவம் நீங்காததேனோ, நீங்கிய நாள்தானிதோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று அழைக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது நம் மத்தியிலே வந்திருக்கிற வின்ஃப்ரெட் அவர்கள் இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். கர்த்தரும் அருமையான இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினரும் அவருடைய கிருபை, அன்பு, சந்தோஷம், சமாதானம், இன்னும் உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய பிரகாரமான வல்லமைகள், வரங்கள், அனுபவங்கள், கிரியைகள், கனிகள் எல்லாம் நம்மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் பின் சந்ததியின் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமீன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை விளக்கமாய் சொல்வதற்கு கிருபை பாராட்டின இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்து ஏற்றுக்கொண்ட நம்முடைய குருவானவரையா, சபை ஊழியரையா, பெரியவர்கள், மூப்பர்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். நாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இப்பொழுதும் தூய ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி அசைவாடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் அறிந்து புரிந்து கொள்கிற திராணிக்கு தக்கதாய் நீர் எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். விரோதமாய் போராடுகிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சில வாரங்களுக்கு முன்பாக மனம் திரும்பும்போது கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். முழுமையாய் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அநேகர் முழுமையாய் திரும்புவதை காட்டிலும் நிறைய பேர் என்ன செய்கிறோம்னா கள்ள மனம் திரும்புதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்த்துருக்குறோம். அதை நம்ம எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். எரேமியா 3ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனம். இவைகளை எல்லாம் கண்டும் யூதா என்கிற அவளுடைய சகோதரியாகிய துரோகி கள்ளத்தனமாய் திரும்பினாலே அன்றி முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பல வாரங்களுக்கு முன்பாக நம்ம படித்தோம். முழு இருதயத்தோடு திரும்புறதுனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த செய்தியினுடைய ஒரு தொடர்ச்சியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். எது எல்லாம் கர்த்தருக்கு முன்னாடி முழுமையாய் திரும்பணும், எப்படியெல்லாம் நம்ம கர்த்தரை தேடணும், எப்படி முழுமையாய் நம்ம செயல்படணும், எந்தெந்த பரிமாணங்களில் அந்த முழுமை தேவைப்படுகிறது என்பதை குறித்து நாம் சில வசனங்கள், வார்த்தைகள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை இன்றைக்கி நான் இந்த வசனங்கள்லாம் தொகுத்து நானே நிறைய படம்லாம் வரைஞ்சி பார்த்துருக்கேன். இந்த படம்லாம் இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. என் மனைவி இதை பார்க்கும்போது சூரிய கிரகணம் மாதிரி தெரியுது, ஒரு சூரியன் மாதிரி போட்டு நிறைய கோடெல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய சொன்னான். ஆனால் இந்த செய்தியினுடைய ஒரு ஆழங்களை நம்ம பார்க்கும்போது இப்படிலாம் நிறைய விதவிதமான படங்கள், இதெல்லாம் எனக்கு வரையவே தெரியாது. ஆனால் அந்த வசனங்களை நான் அப்படி பார்க்கும்போது இப்படிலாம் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிலாம் நம்ம அப்படியே அந்த நேரத்தில் ஒரு நானாக வரைஞ்சேன். அது கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு சொல்ல முடியும். கொடுத்து பார்த்தா அதில் ஆச்சரியமான நிறைய ஆச்சரியங்கள் அதில் இருக்கிறத நான் பார்த்து வியந்தேன். இது இப்போ மணி 7:15 ஒரு 3 மணி போல் அல்லது ஒரு 2 மணி போல் தான் நான் இந்த செய்தியை இப்படி படம்லாம் வரைஞ்சி ஆயத்தப்படுத்தினேன். எனக்கே இது ரொம்ப புதிதான ஒரு செய்தி. இதுக்கு முன்னாடி வேற யார்ட்டையும் நான் நினச்சல, பேசவே இல்லை. ஸோ இன்றைக்கு நம்ம கேட்க போகிற செய்தி இன்றைக்கு தான் நான் அதை தொகுத்து எடுத்து வந்திருக்கிறேன். சரி, இப்போ நாம் பார்க்குறோம், நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் சில எண்கள் ரொம்ப முக்கியம். 1ஆம் நம்பர் ரொம்ப முக்கியம், 3ஆம் நம்பர் ரொம்ப முக்கியம், 7வது நம்பருக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிதானே. அப்புறம் 12ஆம் நம்பருக்கு முக்கியத்துவம், இப்படிலாம் நிறைய முக்கியத்துவமான வார்த்தைகள், நம்பர்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் உண்டு. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை நம்ம முதல்ல இருந்தே ஆரம்பிக்க போகிறோம். நாம் முழு இருதயம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற அந்த வார்த்தையில் இன்னும் சில ரகசியங்கள் இருக்கிறது. நாம் அதை பார்க்கலாம். அதை நீங்கள் 1 by 1 நம்பரோடு எண்ணணும், சரியா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 27ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும். அப்போ நம்பர் 1 இருதயம். இருதயம் எப்படி இருக்கணும்? முழுசாக இருக்கணும். அப்புறம் உன் முழு ஆத்துமா. ஆத்துமா எப்படி இருக்கணும்? ஃபுல்லாக கர்த்தர்ட்ட வரணும். அப்போ 2 ஆத்துமா. 3வது உன் முழு பலத்தோடும். 3வது. அப்புறம் 4 முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து அப்படின்னு சொல்லி போட்டு. ஸோ கர்த்தரிடத்திலும் அன்பு கூறு, உன்னிடத்திலும் அன்பு கூறு, பிறனிடத்திலும் அன்பு கூறு என்ற 3 பரிமாணங்கள் அதில் வருது. கர்த்தர்ட்டையும் அன்பு கூறணும், நம்மை நாமே நேசிக்கணும், மற்றவர்களையும் நம்மை போலவே
நேசிக்கணும். ஸோ இன்றைக்கு நாம் முதல்ல பார்க்க போகிற காரியம் முழு இருதயம், 2 முழு ஆத்துமா, முழு பலம், முழு சிந்தை, 4 காரியங்கள். இதே வார்த்தை மார்க்கு 12ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உன் முழு ஆத்துமாவோடும், அதுவும் நம்ம பார்த்தோம், முழு மனதோடும், இது ஒரு புது வார்த்தை இங்கே இருக்கு, முழு மனதோடும், இது ஒரு புது வார்த்தை, உன் முழு பலத்தோடும் அன்பு கூறு. அப்போ நம்ம ஏற்கனவே லூக்கால ஒன்று படித்தோம், முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு சிந்தை, முழு பலம், 4. அப்போ இங்கே இன்னொன்று போட்டிருக்கிறது என்னது, முழு மனசு, 5வது காரியம். முழு மனசுங்கிறத நம்ம சேர்த்துக்கிடும். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, மார்க்கு 12:33, முழு இருதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறு. அது ஏற்கனவே நம்ம படித்தாச்சு, இருதயம், மனசு, முழு ஆத்துமா, முழு பலம். சரி, அப்போ நம்ம மொத்தம் 5 படிச்சிட்டோம். என்ன, இந்த முழுசு அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது ஒரு முழுமை பெறுவதற்கு இன்னும் 2 காரியங்கள் தேவை. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சிந்திச்சு பார்த்தேன். அப்போ எனக்கு 2 வசனங்களை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். ஒன்று யாக்கோபு புஸ்தகத்தில் இருக்குது, முழு சரீரம் என்ற ஒரு வார்த்தை. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்துக்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். 5ஆம் வசனம், அப்படியே நாவானதும் பெரிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. அடுத்த வசனம், நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரம் அந்த வார்த்தையை நம்ம பார்த்துக்கோம். குதிரைக்கும் முழு சரீரம் சொல்லி ஒரு வார்த்தை, நமக்கும் முழு சரீரம் என்ற ஒரு வார்த்தை. அப்போ முழுமை எத்தனை இது வரைக்கும் நம்ம படிச்சிட்டோம்? முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலம், முழு சிந்தை, முழு மனசு, முழு சரீரம். இன்னும் அது 7ஆ மாறுறதுக்கு இன்னொன்று வேணும். அது நம்ம ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான். எங்க இருக்கு, நம்ம டெய்லி கூட சொல்லுவோம், ஜெபத்துக்கு அப்புறம் சொல்லிடுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அப்போ முழு உள்ளம். இந்த 7 வார்த்தைகள் நமக்கு முழுமையாய் செயல்பட வேண்டிய காரியம். இந்த 7மே நமக்குள்ளதான இருக்கு. முழு ஆத்துமா, முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு சிந்தை, சிந்தனைனா நம்முடைய நினைவுகள், மனசு சம்பந்தப்பட்ட காரியம். அப்புறம் முழு பலம், முழு மனசு, முழு சரீரம், முழு உள்ளம். இது எல்லாமே நமக்குள்ளதான் இருக்குது. என்ன, எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாய் இருக்குது. தம்பி, உனக்கு புரியுதா நான் சொல்றது? இந்த 7மே முழுமையாய் கர்த்தர் என்ன செய்யணும், போகணும். இதுல ஒண்ணு கூட என்ன செய்யக்கூடாது, கர்த்தரிலிருந்து விலகி வர கூடாது. எபிரேய வார்த்தையில முழு இருதயம் அப்படிங்கிறதுக்கு கொல் லெபெப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், ஆத்துமா அப்படிங்கிறதுக்கு நெஃபெஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், மனது அப்படிங்கிறதுக்கு ரேட்சன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், பலம் அப்படிங்கிறதுக்கு மியோட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும், சிந்தை என்பதற்கு மெக்கா ஷபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும், உள்ளம் அப்படிங்கிறதுக்கு மறுபடி நெஃபேஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஆத்மாவுக்கும் நெஃபேஷ் தான், உள்ளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நெஃபேஷ் தான் சொல்லியிருக்கிறாங்க. சரீரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பசார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த 7 காரியங்களுமே முழுமையாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு ரகசியம். பரிசுத்த வேதாகமம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது பயங்கர ஞானத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம சாதாரணமாய் வாசிக்கும் போது அது மேற்போக்காய் வாசிச்சா அது ஒரு அர்த்தத்தை தரும். ஆனால் அதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம ரொம்ப கவனமாய் வாசித்து அறிந்தோம் என்று சொன்னால் அதில் ரகசியங்கள் இருக்குது. அந்த ரகசியங்களைத்தான் நாம் பரிசுத்த வேத வசனங்களிலே நம்ம தியானிக்கும் பொழுது அது வேத ஆராய்ச்சியாய் உருவெடுத்து வருகிறது. உண்மையிலே இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். அது நம்முடைய
காதுகளிலே கேட்டு நம்முடைய கண்களிலே பார்க்கும்போது அது ரொம்ப ஆச்சரியமாய் இருக்கிறது. நானும் அந்த ஆச்சரியத்தை பார்க்கிறேன், நீங்களும் அந்த ஆச்சரியத்தை நீங்கள் உணர்வீர்கள். இப்போ நாம் பார்க்க போகிற காரியம் இந்த 7 கொஞ்சம் தாண்டி பார்க்குறோம். இப்போ நாம் பார்க்க போகிற வேற ஒரு முழுமை எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இந்த 7 காரியங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, ஆவியாத்மா, சரீரம், பலம், சிந்தை, மனது, அப்புறம் உள்ளம், சரீரம் எல்லாம் சேர்த்து அது எப்படி 7 காரியங்களில் அடிப்படையாய் வைத்து அவைகள் எப்படியெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இதில் எது முதல்ல எது ரெண்டாவது அப்படின்னு சொல்லி நான் வகைப்படுத்தலை, நான் வரிசையாக சொல்லுகிறேன், நாம் அதை அறிந்து கொள்ளுவோம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எப்படி இருக்குது? தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அங்கே ஏற்கனவே நம்ம கர்த்தர்ட்ட அன்பு கூறும்போது எப்படி தான் அன்பு கூறணும்? ஃபுல் ஸ்ட்ரெங்க்த்தும் கர்த்தர்ட்ட போகணும். அதில் நம்முடைய கைகளுடைய பலன் சத்துருவுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கையில் நம்ம பாவம் செஞ்சோம்னா அந்த பாவத்தினால அவனுக்கு என்ன செய்யுது? அந்த மகிமை போயிருது. அப்போ நம்முடைய கைகளினாலேயோ கால்களினாலேயோ கண்களினாலேயோ வார்த்தையினாலேயோ நம்ம பாவம் செஞ்சோம்னா அந்த அந்த சரீர உறுப்புகளுடைய பலம் எங்கே போகாது? கர்த்தர்ட்ட போகாது. அப்போ நம்முடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தம் நம்முடைய அடையாளமாக இருக்கணும். அப்படி நம்ம பரிசுத்தமாய் அடையாளமாக இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு முன்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியம் அப்படின்னா, இந்த தாவீது ராஜாவை போல அவர் சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு, அவர் பெரிய ராஜா, அவர் ராஜ வஸ்திரம் தரிக்கக்கூடிய அந்த அந்தஸ்துல அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் தேவனுக்கு முன்பாக நான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னை தாழ்த்தி என்ன செய்றார்? ஒரு சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன்னுடைய முழு பலத்தோட கர்த்தருக்கு முன்பாக அவர் நடனம் பண்ணி கர்த்தரை அவர் ஆராதிப்பதை நாம இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். இரண்டாவது, இந்த முழு பலம் எதற்கு பயன்படுகிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல 1 நாளாகமம் 13:8 தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகளையும் சேர்த்து சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு, நம்ம ஊரில் உள்ள மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போடலாம், போட்டு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக நல்ல சங்கீதங்கள், நல்ல கீர்த்தனை பாடல்கள், தேவனை மகிமைப்படுத்துகிற நல்ல பாடல்கள்லாம் இசையோடு கைத்தாளங்களோடு நம்ம கர்த்தருக்கு முன்பாக நல்லா ஆடி பாடி கர்த்தருக்கு நாம மகிமையை செலுத்த வேண்டும். இது முழு பலத்தோடு செய்ய வேண்டிய 2வது காரியம். முதல்ல நம்ம டான்ஸ். அந்த டான்ஸுங்கிறது இப்போ ஒரு பெரிய விவாதத்திற்குரிய பொருளாகவே மாறிட்டு, என்ன தன்னை தாழ்த்தி தேவனுக்கு முன்பாக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆடலாம். நாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம இசைக்கருவிகளை நல்லா வாசித்து முழு பலத்தோடு நம்ம கர்த்தருக்கு நம்ம சேவகம் பண்ணலாம். இந்த முழு பலத்தோடு செய்ய வேண்டிய இன்னொரு காரியம் என்னன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, இந்த முழுமை நிறைந்த பூரணமான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவர் நமக்கு பலனை தருகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் அருளுகிறவர் அப்படின்னு சொல்லி சங்கீதங்களிலே நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு சத்துவம், வல்லமை, பலனெல்லாம் தரும்போது நாம எருசலேமில், அப்புறம் யூதேயால, சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தமும் கர்த்தருக்கு நம்ம என்ன செய்வோம்? சாட்சிகளாய் இருப்போம். அப்போ பலன் கொண்டா, நம்ம கர்த்தருக்கு பலன் கொண்டா, அல்லது கர்த்தருக்கு நம்ம முழு பலத்தோடு நம்ம கர்த்தருக்கு நம்ம ஆராதனை செலுத்தலாம், கர்த்தரை துதித்து நாம பாடலாம், ஆடலாம், கர்த்தருக்கு சாட்சியாக நாம வாழ முடியும். அப்போ இந்த முழு பலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த 3 காரியங்களுக்கும் உரித்ததாய் இருக்கிறது. இனிமே நாம பார்க்க போற இன்னொரு முழுமை எதுல அப்படின்னா, அப்போஸ்தலர் இப்போ வச்சிருக்கீங்க, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இருக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அவர்கள் ஜெபிக்கிறார்கள், கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஜெபிக்கிறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக இந்த ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, உலகமெங்கும் உம்முடைய ஊழியம் நடைபெறுகிறது, சின்ன சின்னதா பெருசா
ஊழியக்காரர்கள் பலவிதமான ஊழியங்களை என்ன செய்கிறாங்க. சில பேர் டாக்ஸ் கொடுக்குறாங்க, சில பேர் 1-to-1 பேசுவாங்க. பைபிள் இருக்காது கையில், சும்மா பேசிக்கிட்டு அப்படியே பஸ்ஸில் போகும்போது எங்கள் காலேஜிலலாம் வந்தால் சில ஊழியக்காரங்க வந்து மாணவர்களை பார்த்து அப்படியே பேசுவாங்க. சும்மா அப்படி கேஷுவலாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி நிறைய ஊழியங்கள், டிவி ஊழியம், அப்புறம் பேப்பரில் செய்தி மடல் புக்கு, இப்படி நிறைய ஊழியங்கள் இருக்கு. நம்முடைய ஆலயங்களில் நடைபெறுகிற ஆராதனைகள் நமக்கு தெரியும். இப்படி பலவிதமான ஊழியங்கள் நடக்கும்போது அந்த ஊழியத்தில் நிறைய உடனே இம்மீடியட்டா ஒரு ஈல்டு வரணும்னா என்ன செய்யணும்னா அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கணும். குருடருடைய கண்களை திறக்கணும் கர்த்தர், ஊமையானவர்களை பேச வைக்கணும், செவிடானவர்களை கர்த்தர் கேட்க வச்சா, அல்லது அற்புத அடையாளங்கள் நடந்துச்சுன்னா அங்கே திரளான ஜனங்கள் என்ன செய்வாங்க, கர்த்தரை உடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா நம்பி கர்த்தருக்கு பின்னாடி வருவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள்ல வாசிக்கும் போது அங்க கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வாரு. அதுக்கு பின்னாடி வாசித்தீங்கன்னா திரளான ஜனங்கள் கர்த்தருக்கு பின் சென்றார்கள் அப்படிலாம் வருவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஊழியக்காரர்கள் மூலமாய் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அந்த வல்லமை வெளிப்படும் போது அந்த ஊழியக்காரர்கள் பிரசங்கித்த வசனத்தினுடைய அர்த்தங்கள் வல்லமையாய் மக்களுக்கு அது புரியும். இயேசுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சுவாங்கன்னா அறிந்து கொள்வார்கள். அப்படி இந்த ஊழியக்காரங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கர்த்தருடைய ஊழியக்காரங்க வசனத்தை முழு தைரியமா பேசணும். அந்த முழு தைரியமா பேசுவதற்கு ஒரு பலன் இருக்குது. அதை பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. ஸோ அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக முழு பலத்தோட நம்ம இருக்கணும். அப்புறம் முழு தைரியத்தோட நாம செயல்படணும். இன்னொரு முழுமையை நாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. நமக்கு பிடிச்ச காரியங்களை ரொம்ப சந்தோஷமா செய்வோம். இப்போ எனக்கு கம்ப்யூட்டர்ல ரிசர்ச் பண்ணணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோறு தண்ணி இல்லாமல் என்ன செய்வேன் இருப்பேன். சில பேருக்கு கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னு சொன்னா முழு மனசோட செய்வாங்க. அப்போ அவங்க எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட்லேயே நீ. சில பேருக்கு கீபோர்டு அப்படியே வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மணிக்கணக்கா. சில பேருக்கு செல்போன். இப்படி நமக்கு பிடித்தமான காரியங்களை நம்ம செய்யும்போது முழு மனசோட செய்வோம். சில நேரங்களில் நமக்கு ரொம்ப பிடிக்காது, ஆனால் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த முழு மனசு என்ன செய்யாது, வராது. முழு மனசு வராமல் அரைகுறை மனசோட என்ன செய்வோம், நம்ம செய்வோம். இன்னொரு கேஸ் இருக்குது, என்னென்னா நமக்கு சுத்தமாக பிடிக்காது, ஆனால் வேண்டா வெறுப்பாக நம்ம செய்வோம், செஞ்சுக்கிட்டு அடப்போம். 3 ஸ்டேட்டுமே இருக்கு. முழு மனசோட செய்கிற காரியங்கள், கொஞ்சம் அரைகுறை மனசோட நம்ம செய்கிறது, அப்புறம் என்ன செய்யுது வேண்டா வெறுப்பாக நம்ம செய்கிற காரியங்கள். இந்த 3 பரிமாணங்களையும் நம்முடைய உலக வழக்கில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இங்கே இந்த மனுஷன் என்ன செய்யறான்னா, அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை தான் செஞ்சான். ஏசாமிக்கு பிடிச்சதெல்லாம் அப்பப்போ அங்கங்கே செஞ்சாரு. ஆனால் செய்த சில காரியங்கள் எப்படி நடக்கவில்லையா, முழு மனசோட நடக்கலை. அப்போ நாம் நம்முடைய காரியங்களில் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடும் போது, கர்த்தருடைய ஊழியமோ கர்த்தருடைய ஒரு காரியமோ ஏதோ ஜெபிக்க போகிறோம், ஜெபிக்க போகும்போது அப்படி முழு மனசோட ஜெபிக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தா முழு மனசோட என்ன செய்யணும், சந்தோஷமாய் பிரியமாய் நாம வாசிக்கணும். அப்போ கர்த்தருடைய காரியங்களில் நம்முடைய இருதயம் உற்சாகம் கொள்ளும்போது நமக்கு அந்த முழு மனசு இன்வால்வ் ஆகும். இந்த முழு மனசை நம்ம எங்கே ரொம்ப தெளிவாக தேடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், திருமணத்திற்கு ஒரு பையனை ஒரு பொண்ணை ஒழுங்கு பண்ணும்போது நம்ம 2 பேர்ட்டையும் கேட்போம், இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போ அந்த பொண்ணு முழு மனசோட ஆமான்னு சொல்லணும். இந்த பையன் அந்த பெண்ணை திருமணம் பண்ணுவதற்கு முழு மனசோட என்ன செய்யணும், ஆமான்னு சொல்லணும். அந்த மனசு, அவங்க சொல்கிற வார்த்தை, அவங்க 2 பேருடைய மனசும் ஒன்று போல இருந்தால் தான் அந்த திருமணம் ரொம்ப நாளைக்கு நிற்கும். சில பேர் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா வற்புறுத்துறாங்க, அல்லது குடும்ப சூழ்நிலை, அப்படிப்பட்ட பல ரீசன்ஸ் அதில் வந்துட்டுனா என்ன செய்வாங்கன்னா அந்த முழு மனசோட என்ன செய்ய மாட்டாங்க, திருமணம் பண்ண மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கர்த்தர் தம்முடைய காரியங்களில் அவர் அந்த முழு மனசை என்ன செய்வார்னா பார்ப்பார். உங்களோட பேசி கொண்டு இருக்கும்போது எனக்கு எரேமியா 4ஆம் அதிகாரம் அதில் ஞாபகத்துக்கு வருது. எரேமியா 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாய் இருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனசு நம்ம அவற்றை திரும்பும்போது, நம்ம அவற்றை மனம் திரும்பும்போது, நாம் உண்மையிலேயே அவரை நேசிச்சு வாரோமா
நம்முடைய மனசு கர்த்தர்ட்ட உத்தமமா நிக்குதா நிக்கலையா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், பார்ப்பார். இப்போ மனிதர்களுக்கு அந்த திறன் கிடையாது. இன்னொருவருடைய இருதயம், இன்னொருவருடைய மனசு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா கர்த்தர் இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் பார்க்கிறவர். அவருக்கு இவன் எதுக்காண்டி திரும்பி வாரான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வார், அழகா கண்டுபிடிச்சிருவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனதா இருந்தால், நீ என்கிட்ட மனம் திரும்புறதுக்கு உனக்கு விருப்பம் இருந்தால், உனக்கு ஆசை இருந்தால் என்கிட்ட மனம் திரும்பி வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறார், அங்கே எரேமியால சொல்லுகிறார். எரேமியா 4:1. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் மனம் திரும்ப விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். யாரோ ஒருத்தங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு மனம் திரும்புறதுக்கு நிறைய தவணைகள் கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. கர்த்தர் அதை பார்க்கிறார். விருப்பம் இருக்குதா இல்லையா, விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை, அதையும் அவர் பார்த்துருவார். ஒரு மனசுக்கு, நம்முடைய மனசு விருப்பப்படுதா அதையும் பார்ப்பாரு, விருப்பப்படலையா அதையும் பார்ப்பாரு. 50-50 அங்கேயும் இங்கேயும் அலை போஞ்சிக்கிட்டு இருக்குதா, ரெண்டு வழியில நம்ம ரெண்டு மனசா இருக்கிறோமா, அதையும் கர்த்தரால் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை அது சின்னதா செஞ்சாலும் சரி பெருசா செஞ்சாலும் சரி 5 நிமிஷ ஜெபத்துல கூட நாம முழு மனசோட அவற்றை இன்வால்வ் ஆகிறோமா அப்படிங்கிறத கர்த்தர் ஒவ்வொரு தடவையும் நம்மகிட்ட என்ன செய்யறேன்னா அவர் பார்க்கிறார். அப்போ நாம கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு பிரியமானது எதை செஞ்சாலும் நாம முழு மனசோட செய்யணும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. இனிமே நாம பார்க்க போற காரியம் முழு நிச்சயம். ஏற்கனவே நம்ம முழு பலம்னு ஒன்று பார்த்தோம், முழு தைரியம். வசனத்தை சொல்றதுக்கு, தைரியமா சொல்றதுக்கு, அடி உதெல்லாம் விழுந்தாலும் பரவாயில்ல நான் சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும். நாம கர்த்தருக்கு முன்பாக முழு மனசோட நமக்கு அவருக்கு பிடிச்சதை செய்கிறோமா அப்படிங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். இப்போ நாம பார்க்க போற காரியம் என்னன்னா முழு நிச்சயம். முழு நிச்சயத்துக்குள்ள நம்ம 3 வசனங்கள் நம்ம படிக்கலாம். முழு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த 3 வசனங்களையும் வரும். அதை நாம பார்ப்போம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4:21. இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம். ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்டு உனக்கு நான் பிள்ளையை தருவேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அதற்கப்புறம் சுமார் 24-25 வருஷங்களுக்கு பிள்ளையே இல்லை. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் விசுவாசிக்கிறார். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்படின்னா அதுல ஒரு சின்ன சந்தேகம் கூட வரல. நாம கூட யோசிச்சிருவோம், ஐயோ இத்தனை வருஷம் ஆச்சு, ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போயிற்று, என்னுடைய சரீரம் செத்து போயிற்று, ஐயோ இனிமே எப்படி பிள்ளை வரும் அப்படிலாம் நாம ஒருவேளை நம்ம நினைக்கக்கூடும். ஆனா இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் ஒரு நாள் கூட அவருக்கு அந்த விசுவாச சோதனை, விசுவாச சந்தேகம்லாம் வரவே இல்லை. அப்படி வராததுனால அவர் என்ன செய்தார்னா முழு நிச்சயமாய் நம்பினார், தேவனை மகிமைப்படுத்தினார். அதனால் விசுவாசத்தில் அவர் வல்லவன் ஆனார். இது ஒரு காரியம். அப்ப கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்தம், ஒருவேளை கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் சின்ன பிள்ளையிலே கொடுத்துருவாரு. ஆனா அது நடக்கும்போது 13-15 வருஷங்கள்லாம் ஆகும். நான் 11th படிக்கும் போதே கர்த்தர் எனக்கு சொன்னாரு, நீ ஒரு மிஷினரி, நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் 11th படிக்கும்போது ஒரு தீர்க்கதரிசி வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீ ஒரு மிஷினரி, நீ ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் டாக்டர்னு, நம்ம அந்த காலத்தில் உள்ள டாக்டர், நமக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து வெறும் MBBS டாக்டர் தான், வேற எந்த டாக்டருமே நமக்கு தெரியாது. நான் நினச்சிக்கிட்டேன் நான் MBBS டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஆனால் கர்த்தர் அந்த 11வது 1991 நான் 11 படித்தேன். அப்போ அன்னைக்கு சொன்ன அந்த வசனம் எப்போ நடந்துச்சு தெரியுமா? 2004 நடந்துச்சு. 14 வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. ஆனால் முன்னாடியே சொல்லிட்டார். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு வசனங்கள் கொடுப்பாரு, வார்த்தைகள் கொடுப்பாரு. அவர் 11 சொல்லும்போது நான் டாக்டர்னு சொல்லி சொன்னா நான் MBBS டாக்டர்னு நினைச்சேன். ஆனால் 2 வருஷத்துல எனக்கு MBBS சீட்டு கிடைக்கல. நம்ம தான் ஒழுங்கா மார்க் எடுக்கலையே, அப்புறம் என்ன மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுன்னு அப்புறம் நான் BSc கெமிஸ்ட்ரிக்கு போயிட்டேன். ஆனால் கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே BSc 3 வருஷம், MSc 2 வருஷம், MPhil 2 வருஷம், PhD 4.5 வருஷம்னு சொல்லி கொண்டு போய் என்னைய 13 வருஷத்துக்கு 14 வருஷத்துக்கு அப்புறம் டாக்டர் ஆனார். இன்னைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு இருக்கிறேன் கர்த்தருடைய கிருபையினால. அப்போ அன்னைக்கு சொன்ன அந்த வசனம் ரெண்டுமே என்ன செஞ்சது, நிறைவேறிச்சு. மிஷினரி, டாக்டர், ஊழியக்காரன் மற்றும் நீ டாக்டர், உன் பேரை நான் புஸ்தகத்தில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே தான் சொன்னாங்க. அதே தீர்க்கதரிசி தான். அதுக்கப்புறம் அன்னைக்கு எனக்கு
எழுதுவேனான்னு தெரில. அதுக்கப்புறம் நான் ஒரு 10 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி புக் எழுதியிருக்கிறேன், ஒரு 10 லேப் மேனுவல் அந்த காலங்களில் போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் புக்கு நிறையா எழுதினேன். அப்போ அதெல்லாம் புக்கிலலாம் முதல் வசனம் முதல் பேஜில் என் பேரெல்லாம் இருக்கு. அந்த தீர்க்கதரிசி அப்படி சொன்னாங்க, உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, நீ புஸ்தகங்களே எழுதுவாய் அப்படிலாம் சொல்லி சொன்னது. அன்றைக்கெல்லாம் ஒன்றுமே நம்ப முடியாத சூழ்நிலை. ஆனால் அதெல்லாம் கத்தர் நெஞ்சார், அதை நிறைவேற்றி தருவார். நீ ஒரு வெள்ளை கோட் போட்டு நான் நிற்கிறத நான் பார்க்குறேன் அப்படிலாம் அந்த அம்மா சொன்னாங்க. வெள்ளை கோட்டு நான் எப்போ போட்டேன்னா எம்எஸ்சி படிக்கும்போது கோட் போட்டேன். நல்ல ஸ்டெதஸ்கோப் போட்டேன்னா ஒரு டாக்டராக இருந்திருக்கு. வெள்ளை கோட் நான் வந்து எம்எஸ்சியில் போட்டிருந்தேன் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போகும்போது. பாருங்கள், அன்னைக்கு 11 சொன்னது 95 சில காரியங்கள் நடந்துச்சு, 2004 சில காரியங்கள் நடந்துச்சு. அப்போ கர்த்தர் சொன்னதை அவர் நாளைக்கே நிறைவேற்றலாம், இன்னைக்கே நிறைவேற்றலாம், 10, 15, 20 வருஷம் கழிச்சு கூட நிறைவேற்றலாம். அவர் எந்த கோணத்தில் எந்த அர்த்தத்தில் பேசினாருங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வந்ததுன்னா தீர்க்கதரிசி மூலமாகவோ நமக்கே சொப்பனங்கள் மூலமாகவோ தரிசனங்கள் மூலமாக வந்துச்சுன்னா நாம் அதை நினச்சோன்னா முழு நிச்சயமாக நம்பணும், விசுவாசிக்கணும். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படிங்கிற ஒரு காரியம் நமக்கு திட்டமும் தெளிவுமா ஆணித்தரமாக தெரிஞ்சதுன்னா நம்ம நம்புவோம். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு சம்பவம். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பினார். அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் எனக்கு நடக்கும் அப்படிங்கிறத நமக்கு முழு நிச்சயமாய் நம்ப தெரியணும். இன்னொரு காரியம் முழு நிச்சயமாய் வந்தது என்னன்னா, ரோமர் 14 அதிகாரம் 5 வசனம், அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான், அவனவன் தன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாயிருக்க கடவன். நாட்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது உலக பிரகாரமாய் சொல்கிறேன், அதில் நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லி சில பிரிச்சுட்டாங்க. நல்ல நேரமும் இருக்குது, கெட்ட நேரமும் இருக்குது. கேலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரம் அப்படிலாம் சொல்கிறாங்க. சில பேர் என்ன செய்கிறாங்க, திங்கள் ஓகே, செவ்வாய் அதில் வெறுவாய், செவ்வாயில் நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னா வெறுவாயாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அன்னைக்கு அதை செய்ய மாட்டாங்க, நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்காது. புதன் அது ரொம்ப நல்ல நாளும்பாங்க. வியாழன் வியாழனோ பாலோ அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளி ஓகே அப்படிம்பாங்க. சனி அதுக்கு பேரே சனி வந்துட்டு அதில் சனிக்கிழமை கிடையாது அப்படிலாம் நிறைய இந்த நாட்கள் என்ன செய்வாங்க, நல்லதாகவும் சொல்லுவாங்க கெட்டதாகவும் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆதியாமத்தில் பார்க்குறோம், தேவன் படைத்ததெல்லாம் எல்லாம் நல்லதாக இருக்கு. நமக்கு அந்த நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. நமக்கு கர்த்தர் நியமித்த நேரம், கர்த்தர் கொடுத்த ஆயுசு நாட்கள், தேவன் கொடுத்த ஒவ்வொரு நாளுமே நல்ல நாள் தான். அதில் கெட்ட நாள்னு சொல்லி ஒன்றுமே அவர் என்ன செய்யலை, படைக்கலை. நாம தான் அதை என்ன செஞ்சிட்டோம், அப்படி உருவாக்கிக்கிட்டோம். சில நேரங்களில் நம்ம சில முக்கியமான நாட்களை நம்ம நினைவு கூறுவோம். எதுக்கு நினைவு கூறுவோம்? பிறந்த நாள், திருமண நாள், அப்புறம் கல்யாண நாள், இந்த மாதிரி நாட்களை நினைவு கூறுவோம். இது மற்ற நாட்களை விட கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். இப்போ எனக்கு என் பிறந்த நாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனைவி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால், எப்பா இன்னும் இப்போ நம்ம எத்தனை மாதத்தில் இருக்கோம், 9வது மாதத்தில் இருக்கோம், எப்பா இன்னும் அவள் டிசம்பர் 20 பிறந்தது, எப்பா இன்னும் 3 மாதம் இருக்குது என் பிறந்த நாளைக்கு. எப்போ இன்றைக்கே சொல்லியாச்சு, 90 நாளைக்கு முன்னாடியே அவள் பிறந்தநாள் தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பிறந்தநாள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் 2 பேருக்குமே எங்கள் பிள்ளை பிறந்தநாள் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ நாட்களை நாம் என்ன செய்கிறோம், விசேஷித்துக் கொள்கிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று அதை விசேஷித்துக் கொள்கிறான். எல்லா நாளும் ஒன்று தான், அதில் மேடு பள்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு நல்ல நாள் தொடர்புடைய நாட்கள் இருக்கும்போது நாம் அதை விசேஷப்படுத்துகிறோம். விசேஷப்படுத்திட்டு என்ன செய்யணும்னா, கர்த்தரை மகிமைப்படும். ஆண்டவரே, இந்த நாளில் நீர் என்னை பிறக்க வச்சு, ஆண்டவரே இந்த நாளில் எனக்கு திருமணம் செய்து கொடுத்தீர், உமக்கு நன்றின்னு சொல்லி என்ன செய்யணும், நம்ம அந்த நாட்களை விசேஷமாக நம்ம ஜெபத்திற்காகவும் தேவனை மகிமைப்படுத்துவதற்காகவும் நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்துகிறோம். அதற்காகத்தான் ஒவ்வொரு ஆலயங்களிலும் அந்த துதி ஆராதனையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில இருந்தாலும் சரி, சபையினுடைய பிள்ளைகளுக்காக நம்ம பெயரை சொல்லி நாம் என்ன செய்யறோம்னா அவங்கள ஜெபத்திலே வழி நடத்துகிறோம், ஜெபத்திலே நினைத்துக் கொள்கிறோம். அப்போ எல்லா நாட்களும் நல்ல நாள் தான். அந்த நிச்சயம் நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஏன்னா அஞ்சனம் பார்க்கிறவர்கள், குறி கேட்கிறவர்கள், நாள் பார்க்கிறவர்கள், சன்னதக்காரர் அப்படிலாம் கர்த்தர் இந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஜனங்கள் எந்த தேசத்தில் பார்க்குறாங்களோ அங்கே கர்த்தருடைய கோபம் பயங்கரமாக மூளும். கர்த்தர் அவங்களை அழிப்பதற்கு தான் அவர் ஆயத்தமாவார். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் மற்ற இந்த ஆதியாகமம், ஆத்திராகமம், லேவியராகமெல்லாம் பார்த்தீங்கன்னா சுள்ளுன்னு தான் ஒரு வார்த்தை வரும். நாள் பார்க்கறதுலாம் பயங்கரமான
ஒரு கோபம், நாள் பார்க்கிறது, நேரம் பார்க்கிறது, நிமித்தம் பார்க்கிறது, வடக்க போனா இது, தெற்க போனா இதுன்னெலாம் நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார்கள். அது எதுவுமே இல்லை, எதுவுமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடையாது, முழு உலகத்திலையுமே அது கிடையாது. ஆனால் மக்கள் அதை என்ன செய்கிறாங்கன்னா அப்படி சில காரியங்களை விசேஷப்படுத்தி கொள்கிறார்கள். அப்போ நாட்கள் தேவன் படைத்ததெல்லாம் நன்றாயிருக்கிறது என்ற ஒரு முழு நிச்சயம் நம்முடைய இருதயத்தில் வேணும். மூன்றாவது ஒரு காரியம் என்னது முழு நிச்சயமா வரணும் அப்படின்னா, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல முழு நிச்சயமாய் செய்ய வேண்டிய இன்னொரு காரியம், எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. வசனத்தோடே மாத்திரமல்ல வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வர வேண்டும் ஒரு மனுஷனுடைய சுவிசேஷம். இயேசுவை பற்றி சொன்னாலும் சரி, ஆரம்ப நிலையில உள்ள காரியங்களை நம்ம விளக்கி சொன்னாலும் சரி, அல்லது பரிசுத்த வேத வசனங்களுடைய ஆழங்களுக்குள்ளே கொண்டு போய் சொன்னாலும் சரி, நாம சொல்லுகிற காரியத்தினுடைய நிச்சயம் நமக்கு என்ன செய்யணும்? தெரியணும். எனக்கே ரட்சிப்பின் அனுபவம், நானே தியரிட்டிக்கலா ரட்சிப்புனா இப்படித்தான் இருக்கும் சொல்ல கூடாது. நான் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் சொல்லவே சொன்னால், நான் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெறணும். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் எப்படி இருக்கும், அது உள்ள வரும்போது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நாம என்ன செய்யணும்னா சொல்லணும். ஆனா இன்றைக்கு நாம என்ன பார்க்கிறோம், அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் தனக்கே ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லாம அநேகர் என்ன செஞ்சிட்டோம்னா நமக்கு தோன்றுகிறதெல்லாம் என்ன செய்யறோம் சொல்ல ஆரம்பிச்சிடறோம். நமக்கு என்ன தோன்றுதோ அதை அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஆனா உண்மையிலே அது அப்படிதான் இருக்கும். நம்ம சில நேரத்தில் சில யூடியூப்ல எல்லாம் பார்த்தோன்னா, இவர் எப்படி கர்த்தரை இருப்பாரு, இவர் எப்படி பரலோகத்துக்கு போயிருப்பாரு அப்படிலாம் கமெண்ட்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். நான் பார்ப்பேன் யூடியூப்ல நிறைய பேருடைய காரியங்கள். ஒருவேளை கர்த்தர் கூட்டிட்டு போயிருந்தாருன்னா, கர்த்தர் செய்த ஒரு காரியத்தை மறுக்க நான் எனக்கு அதிகாரம் இல்லை. இப்போ ஒருத்தங்களை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி மேலே கூட்டிட்டு போய் தரிசனம் காட்டுறாரு, அவருக்கு மேல எனக்கு நல்ல எண்ணம் இல்லை. அப்ப நான் என்ன சொல்லுவேன், அவருக்கு எப்படி கர்த்தர் காட்டியிருப்பாரு, என்ன கர்த்தர் இவனு ரொம்ப பெரிய ஸ்பெஷலோ அப்படின்னு சொல்லி நான் என்ன அவரை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருப்பேன். உண்மையிலே கர்த்தர் அவரை கூட்டிட்டு போயிருப்பாரு, உண்மையிலே கர்த்தர் பேசியிருப்பாரு, உண்மையிலே சில காரியங்கள் நடந்திருக்கும். ஆனா நான் என்ன செஞ்சிருப்பேன், ஒருவேளை இல்லை நான் நம்பல அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லிடுறேன். நான் போனேன்னா அது எனக்கு கஷ்டமா மாறிடும். அப்போ ஒரு சுவிசேஷமோ, ஒரு ஆவிக்குரிய ஆழங்களோ, ஒரு ஆவிக்குரிய அனுபவமோ சொல்லும்போது அந்த அனுபவத்தை அந்த மனிதன் பெற்றிருந்தால்தான் சொல்ல முடியும். சொல்லணும், சும்மா ஏன் இஷ்டத்துக்கெல்லாம் நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. இன்றைக்கு நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரங்க கூட அதில் சில பேர் அப்படி தவறுகிறார்கள். அந்நிய பாஷை பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்நிய பாஷைங்கிறது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை. தேவனோடு ரகசியம் பேசுவது அது அந்நிய பாஷை. அது ரகசியம் பேசுவோம். சில நேரத்தில் அந்நிய பாஷை பேசும்போது நாம பாவ உணர்வடைந்து நம்ம அழுவோம். சில நேரத்தில் அந்நிய பாஷை பேசும்போது நாம சத்துருவோட யுத்தம் பண்ணுவோம். அந்த டங்ஸ் எல்லாம் அப்படி மாறுவதை நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கேன். சில நேரத்தில் யுத்தம் பண்ணும்போது, சத்துருக்கு விரோதமாய் பேசும்போது அந்த பாஷை, அந்த வார்த்தைகள்லாம் புதுசாக வரும். சில நேரங்களில் நான் பேசும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும், சாஃப்டா மைல்டா பேசிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாஷைகள் வித்தியாசமா இருக்கும். இப்போ ஆவிக்குரிய அனுபவம் பெற்றவர்கள் தான், அந்த அந்நிய பாஷை பெற்ற அனுபவம் உள்ளவங்க தான் அந்நிய பாஷைனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை உயர்த்தி பேசுவார்கள். ஒருவேளை அந்நிய பாஷை பேசுறது எப்படின்னே எனக்கு தெரியாதுன்னு வைங்களேன். இப்போ நான் பேசணும்னா அது தியரி, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாருமே தமிழ் மொழி பேசுகிறவர்கள், நமக்கு தமிழ் பேச நல்லா வரும் அப்படின்னா, தமிழ் எப்படிப்பட்ட மொழின்னு சொல்லி சொன்னால் ஒரு 5 நிமிஷம் உங்களால் பேச முடியுமா? பேசிடலாம். அதுவே நீங்கள் ஜப்பானிய மொழியை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் பேச முடியுமா? என்ன பேச முடியும். இங்கிலீஷ் பற்றி கொஞ்சோண்டு தெரியும், நமக்கு கொஞ்சம் பேசிடலாம். ஆங்கில மொழி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கொஞ்சம் பேசிடலாம். அப்போ அந்த அனுபவம் இருந்தால் தான் நம்ம அதை பேச முடியும், சொல்ல முடியும். அந்த அனுபவம் அதிகமாக இருக்கிறவங்க நிறைய பேச முடியும், நிறைய சொல்ல முடியும். அனுபவமே இல்லாமல் நம்ம ஒன்றுமே சொல்லக்கூடாது. அப்போ கர்த்தருடைய நாமத்தில் நாம் அற்புத அடையாளங்கள் நடத்தினாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, பாட்டு படித்தாலும் சரி, துதிச்சாலும் சரி, நான் சொல்லுகிற காரியம் சரிதான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வரணும். ஒரு பிரசங்கத்தில் இருக்க வேண்டிய காரியம் அது இதில் போட்டிருக்கு. என்னெல்லாம் இருக்கணும்னா வசனம் இருக்கணும். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல அப்படின்னா, வசனம் வந்திருக்கு,
வல்லமையோடு வந்திருக்கணும், வல்லமையோடு வரணும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு என்ன செய்யணும், அந்த வசனங்கள் வரணும். ஏன்னா பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் வாயிலிருந்து யார் பேசுவா? பரிசுத்த ஆவியானவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதியிருக்கு. அப்போ அந்த காரியங்கள் இதெல்லாம் மூணுமே இணைஞ்சி வரணும். வசனம் வரணும், வல்லமை வரணும், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை வரணும். அதுக்கப்புறம் பேசுகிற நான் அதை முழு நிச்சயத்தோட நம்பி பேசணும். இந்த காரியம் நமக்கு தேவை. ஸோ முழு நிச்சயம் என்கிற ஒரு காரியத்தில் வாக்கு தத்தங்களை நம்ம முழு நிச்சயமாய் நம்பணும். எல்லா நாட்கள் நேரமும் அது சேம் தான், அது கர்த்தரால் நலமாய் உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு முழு நிச்சயம் வேணும். நாம் என்ன கர்த்தருடைய நாமத்தில் சொன்னாலும் பேசினாலும் நான் பேசுகிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு முழு நிச்சயத்தோட நமக்கு வேணும். சரி, இது முழு நிச்சயம். ஏற்கனவே நம்ம முழு தைரியம் பார்த்தோம், முழு பலம் பார்த்தோம், முழு மனசுன்னு ஒன்று பார்த்தோம். முழு நிச்சயமாய் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்கள் நம்ம பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க போகிற காரியம் முழு பிரியம். நாம் முழு பிரியம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்ல போகிறோம். பிரியம் அப்படிங்கிறது நேசம். நாம் எல்லாருமே அவரவர் தங்கள் தங்கள் குடும்பத்தை, தங்கள் தங்கள் பிள்ளைகளை என்ன செய்வோம்? நேசிப்போம். ஏன்னா நமக்கு நாம் ரொம்ப முக்கியம், நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். நம்முடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன சங்கடம் வந்தால் கூட கண்ணெல்லாம் கண்ணீராக வந்துடும். ஏன்னா ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 16ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய். இந்த பிரியம் நமக்கு சின்ன நேரோ ஸ்கேல்ல இருக்குது. என் பிள்ளை, என் மனைவி, என்னுடைய வீடு, என் வேலை, என்னுடைய காரு, என்னுடைய 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். இதெல்லாம் வேண்டாமா? வேணும். இதெல்லாம் வேணும் தான். ஆனால் இது மட்டுமே வேணும் அப்படிங்கிறது இல்லை. இதை தாண்டி அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள். பூமியே எவ்வளோ பெருசு, அதில் எத்தனை திரள் கூட்டத்தை கர்த்தர் பரிசுத்தமாக்கி வச்சிருப்பார். அவங்கள நம்ம நினைச்சணும், நேசிக்கணும். நமக்கு அப்போ அமெரிக்காவில் உள்ள பரிசுத்தவானுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்க பேரே நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் நம்ம அவங்கள பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அவங்கள நேசிக்கணும், அவங்கள நாம நேசிக்கணும். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்துமாக்கள். மகா ஆத்துமாக்கள் அப்படின்னா கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற கர்த்தருடைய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். மகாத்மாக்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை நேசிக்கிற குட்டி பிள்ளைகள், எல்லாமே அந்த பரிசுத்த ஜாதி. அந்த பரிசுத்த ஜனத்தின் மேல நாம முழு பிரியத்தையும் என்ன செய்யணும், நாம வைக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? முழு பிரியத்தை நம்ம வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வோம்னா, நம்ம நினைப்போம். எப்போ நினைப்போம்? அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் ஜெபத்திலையாவது என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த பூமியில் உள்ள மகாத்மாக்கள், இந்த பூமி முழுசும் கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, ஆண்டவரே நீர் இவர்களை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஜெபமாவது என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். என்ன இது? முழு பிரியத்தை நாம கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய காரியங்கள்ல நாம வைக்கணும். அடுத்ததாய் நாம வைக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 11:34ஆம் வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம சரீரம், இதான் சரீரம். முழு சரீரம்னா இந்த பிசிக்கல் பாடி. பிசிக்கல் பாடியில இருளும் இருக்குது, வெளிச்சமும் இருக்குது. பரிசுத்தமாக இருக்கும்போது நம்ம வெளிச்சத்தை வெளிப்படுத்துவோம், பாவம் செய்யும்போது நம்முடைய சரீரத்துல இருள் அடைந்து விடும். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கலாம், கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கு. கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கு. இந்த உட்கார்ந்துருக்கு, இந்த வலது கண்ணு, இடது கண், இந்த கண்கள் தான் விளக்கு. இந்த கண்ணு தெளிவா பரிசுத்தமா நேர பார்க்கிற கண்களா இருந்துச்சுன்னா நம்முடைய சரீரம் முழுசும் ஃபுல்லா பரிசுத்தமாய் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுசும் இருளா இருக்கும். கண்ணுல அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இன்னொன்னு நம்ம பார்க்கலாம், ஒரு ஆளுடைய குணத்தை நம்ம கண்ணை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். கண் அப்படி உத்து பார்த்தாலே அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க அப்பாவியா அடப்பாவியா, எல்லாமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். சில நேரத்தில் இந்த கண்ணை பார்த்தா டீமன் பொசஸ்ட் கூட கண்டுபிடிச்சிடலாம். இவங்களை பிசாசு தொற்றுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். கண்ணை பார்த்தே கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த கண்ணு முழு சரீரத்தினுடைய ஒரு விளக்காக இருக்கிறது.
இந்த கண்ணு ரொம்ப வெளிச்சமாக இருக்கணும். சில மாதங்களுக்கு முன்னாடி வந்த லெந்து நாட்களில் நான் இந்த கண்ணை கொஞ்சம் சோதிச்சு பார்த்தேன். எனக்கே நானே, என் கண்ணு ஒழுங்காக இருக்குதா, என் சரீரம் வெளிச்சமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி வசனங்கள் வச்சு நான் சோதித்து பார்த்தேன். சரியா? அதை நான் உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் சொல்லித்தரேன். இந்த கண்ணு வெளிச்சமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? யோபு புஸ்தகத்தில் யோபு 31ஆம் அதிகாரம், யோபு 31ல் அந்த பரிசுத்தவான் யோபு சொல்கிறார், என் கண்களோட உடன்படிக்கை பண்ணினான், ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்றார். யோபு 31:1, என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி. ஏன்னா இவர் ஏற்கனவே மனமாகிவிட்டது, திருமணம் ஆகிட்டு, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவிலாம் இருக்கிறாங்க, ஒரு பெரிய ராஜா மாதிரி செல்வந்தனாய் அவர் அந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் வேறொரு மனைவி, வேறொரு ஸ்திரீயை நான் பார்க்க மாட்டேன், நான் வேறொரு ஸ்திரீ மேலே என் கண்ணை நினைச்ச மாட்டேன், செலுத்த மாட்டேன். சாதாரணமாய் பார்ப்பது இல்லை. இப்போ நாங்கள் கிளாஸுக்கெல்லாம் போனால் எங்களுக்கு முன்னாடி ஒரு 20 பிள்ளைகள் உட்காந்துருக்கோம், 20 பையங்க உட்காந்துருப்போம். வித்தியாசமாய் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. கண்ணில் உடன்படிக்கை இருந்துச்சுன்னா அது அப்படி வித்தியாசமே தெரியாது, எல்லாரும் ஒன்று போல தான் தெரியும், அப்படிதான் தெரியணும். அப்போ நாம நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணணும். எப்படி உடன்படிக்கை பண்ணணும்? தேவ சமூகத்துக்கு வந்து ஆலயத்திலேயோ அல்லது நம்ம இருக்கிற வீட்டிலையோ, ஆண்டவரே என் கண்ணு வெளிச்சமா இருக்கணும், என் கண்ணு தெளிவா இருக்கணும், என் கண்ணு தெளிவாகவும் என் கண்ணு வெளிச்சமாகவும் என் கண்ணு பரிசுத்தமாகவும் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே என் சரீரம் முழுசும் வெளிச்சமா இருக்கும், என் சரீரத்துல எந்த ஒரு அவயவமும் பாவம் செய்யாது. ஆகவே என் கண்களிலே கர்த்தருடைய தெளிவு உண்டாகும்படி, என் கண்களிலே பரிசுத்தம் உண்டாகும்படி நான் உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே என் கண்ணை உங்களுக்கு நான் தாரேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, தருகிறேன்னு சொல்லி சொல்லிட்டோம்னா அதுதான் உடன்படிக்கை. இந்த கண்களில் கர்த்தர் வெளிச்சத்தை தருவதற்கு அவர் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். அதனுடைய பெயர் கலிக்கம் என்று வசனத்தில் எழுதியிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:18. நான், பேஜ் நம்பர் 337, புதிய ஏற்பாடு. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும், அப்படின்னா விசுவாசம்னு அர்த்தம். நாம கர்த்தருக்கு முன்னாடி ஆவிக்குரிய பிரகாரமாய் ஐஸ்வர்யவானா மாறணும்னா ஒரு 3-4 காரியம் வேணும். அது என்னன்னா, நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன், அப்படின்னா விசுவாசம். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரம்னா ரட்சிப்பின் வஸ்திரம் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கண்களில் கலிக்கம் வேணும். கலிக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கர்த்தருடைய மகிமை அல்லது கர்த்தருடைய அக்கினி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். கலிக்கம் என்றால் கர்த்தருடைய அக்கினி என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தருடைய அக்கினி என்றால் அதற்கு வேறு ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா மகிமை. 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், 2-3 வசனங்களை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்தீங்கன்னா அதில் ஆரம்ப பகுதியில் கர்த்தருடைய கண்ணு அப்படி தகன்னு எரிஞ்சு கொண்டிருக்கிற அக்னியா இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த யோவான் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. கர்த்தருடைய கண் எப்படி இருந்துச்சான்? அக்கினி ஜுவாலை மாதிரி தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கு. அப்ப கண்ணுல தேவனுடைய அக்கினி எரிகிறது. அந்த அக்கினி தான் நம்ம கண்களுக்கு வேணும். இதுதான் ஒரு கலக்கம் இல்லை, கலிக்கம். ஸோ இந்த அக்கினிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துடுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வரும்போது கர்த்தருடைய கண்களுக்கு வேறு ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. என்னன்னா, ஏசாயா அதனுடைய 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏசாயா 3:8 பார்த்தீங்கன்னா, ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது, யூதா விழுந்து போயிற்று, அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு. ஏற்கனவே அந்த கண்ணில் அக்கினி இருக்குது, இப்போ அது மகிமை என்கிற ஒரு வார்த்தையினால் எழுதப்படுகிறது. கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அக்கினின்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, மகிமை அப்படின்னு சொல்லுது இந்த ஏசாயா. அப்போ இந்த மகிமை அக்கினியா இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா
கர்த்தருடைய மகிமை அக்கினியாக தான் இருக்குது. அதை யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தா, யாத்ராகமத்தில் கர்த்தர் சீனாய் மலையில் இறங்கி வந்து நிற்கிறாரு. அவர் சீனாய் மலையே பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 24 என்று நான் நினைக்கிறேன். 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 24ஆம் அதிகாரம் அந்த 17ஆம் வசனம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி. கர்த்தர் அக்கினியா இறங்கி வந்திருக்கிறார். என அந்த மகிமையான காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. கர்த்தருடைய அது எல்லாமே அக்கினியா தான் இருக்கும். அது மகிமைனாலும் அக்கினியா தான் இருக்கும், பரிசுத்தம்னாலும் அக்கினி தான் இருக்கும். அவருடைய அக்கினி வல்லமைனாலும் அக்கினி தான். என்ன எரிச்சலின் அக்கினின்னு சொல்லி ஏசாயால இருக்கு. அவர் எரிச்சல் வந்துட்டுன்னு வைங்களேன், அது கூட அக்னியாக தான் வருமா. அந்த வசனத்தை காட்டுறேன். நான் ஏசாயா கடைசி பக்கத்துக்கு வந்தீங்கன்னா அவர்கிட்ட வர்றது எல்லாமே அக்கினி. அது நல்லதும் அக்கினி தான், கெட்டதுன்னு நம்ம நினைக்கிறது கூட அக்கினியாக தான் இருக்கு. ஏசாயா 66ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 66:15, இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி சுவாலையாகவும் செலுத்த சொல்லி வரும். அப்போ அவர் எரிச்சல், கோபம் எல்லாம் அக்னியாக தான் வருது. இதில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னன்னா, அவர் உட்கார்ந்துருக்கிற சேரே வீல் சேர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கர்த்தர் வீல் சேரில் உட்காந்துருப்பார். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்ப்போம்ல சேர், அந்த சேர் என்ன செய்யும், அப்படி தள்ளிட்டு போகிறதுக்கு வீல் சேர் வச்சுருப்பாங்கல்ல, வீல் வச்சுருப்பாங்க, தள்ளிட்டே போகும். அப்படி ஒரு சேர் கர்த்தர்கிட்ட இருக்கு தெரியுமா? அந்த சேர் கூட தீயா எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குமா. பார்த்தீங்களா? தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 7:9, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம், கர்த்தருக்கு நிறைய சிங்காசனம் உண்டு. நியாயாசனம் உண்டு, சிங்காசனம் உண்டு, கிருபாசனம் உண்டு, இதெல்லாம் வசனங்கள் இருக்கு. அதுல அவருடைய சிங்காசனம் எப்படி இருக்குதான், அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய். அந்த சேர், அந்த சிங்காசனத்துக்கு ஒரு சேர் வச்சிருக்கிறாரு. அந்த சேரும் என்ன செய்யுமா, அக்கினியா தான் இருக்குதான். ஏன், கர்த்தரே அக்கினியா தான் இருக்கிறார். எசேக்கியேல் புத்தகத்தை நீங்க திருப்பினீங்கன்னா, எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் அதிகாரத்தெல்லாம் பார்க்கும்போது கர்த்தருடைய இடுப்பு முதலாய் மேலே இடுப்புக்கு கீழே அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், அவருடைய இடுப்பாய் காணப்பட்டது முதல் மேல் எல்லாம் உட்புறம் சுற்றிலும் அக்கினிமயமான சொகுசாவின் நிறமாய் இருக்க கண்டேன். அவருடைய இடுப்பாய் காணப்பட்டது முதல் கீழெல்லாம் அக்கினிமயமாகவும் அதை சுற்றிலும் பிரகாசமாகவும் இருக்க கண்டேன் அப்படி சொல்லி போடு. எல்லாம் அக்கினி தான், ஃபயர். என்ன, அவரே அக்கினி தான். அவர் பட்சிக்கிற அக்கினி, எரிச்சல் உள்ள தேவன். அவருடைய பிரசன்னமும் அவர் வரும்போதே அப்படி தீயா தான் வருவார். எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடே கலந்த அக்கினியும் கண்டேன். ஸ்தம்பம் எப்படிப்பட்டது, மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம். எல்லாம் அதை ஒரு கோணத்தில் பார்த்தா அக்கினி, அடுத்த கோணத்தில் பார்த்தா அது குளிர்ச்சியாக இருக்கும். அவர்கிட்ட இருக்கிறது ஒரு கோணத்தில் பார்த்தா அக்னியாக இருக்கும், இன்னொரு கோணத்தில் பார்த்தா குளிர்ச்சியாக சாஃப்டாக இருப்பார். ரெண்டுமே அவர்கிட்ட என்ன செய்யும், அவருடைய தெய்வ அமைப்பில் காணப்படுகிறது. அப்போ இந்த கலிக்கம் நம்முடைய கண்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணால் ஆண்டவர் நம்முடைய கண்களில் என்ன செய்வார், அந்த மகிமையை தருவார். அந்த அக்கினியை நம்ம கண்ணில் வச்ச உடனே என்ன ஆகும்னா, அந்த அக்கினி இந்த கண்ணில் கர்த்தருடைய அக்கினி எரிய ஆரம்பிச்சிடும். இந்த அக்கினி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு அசுத்தத்தை அப்படி பார்க்குறீங்கன்னு வைங்களேன். வழக்கமாக இந்த அக்கினி இல்லாமல் நம்ம ஒரு அசுத்தத்தை பார்த்தா, ஒரு சினிமா போஸ்டரை பார்த்தா, ஒரு சினிமாவை பார்த்தா, அல்லது ஒரு பாவமான ஒரு அருவருப்பான செயலை பார்த்தா, இந்த அக்கினி இல்லைன்னா அந்த பாவம் அப்படியே நம்ம கண்ணுக்குள்ளே போய் நம்முடைய ஆவி ஆத்மாவை அப்படி டேர்ன் பண்ண வச்சு நமக்கு அந்த பாவ இச்சையை உண்டாக்கிறோம். நாம் பாவம் செய்யணும்னு சொல்லி விரும்புவோம். இந்த அக்கினி இல்லாமல் இருந்துச்சுன்னா, இந்த கர்த்தருடைய மகிமையின் அக்கினி அல்லது கலிக்கம் அல்லது இந்த உடன்படிக்கை நம்ம கண்ணில் வச்சுருந்தோம்னா, இந்த கண்ணில் எரிகிற கர்த்தருடைய அக்கினி நம்ம மேலே ஏதாவது ஒரு பாவமான ஒரு பார்வை, ஒரு பொருள் நம்ம மேலே வந்து பட்டுச்சுன்னா
நமக்கு அந்த பாவத்தை செய்கிறவர்கள் மேல பரிதாபமும், அந்த பாவம் செய்ய வைக்கிற சத்துருவின் மேல ஒரு கோபமும் வரும். இல்லைன்னா எப்படி இருக்கும், அந்த பாவத்தை நம்மளும் செய்யணும்னு ஒரு ஆசை தான் வரும். அந்த ஆட்கள் செய்கிற மாதிரியே நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். இப்போ இந்த உடன்படிக்கை, இந்த கலிக்கம், இந்த அக்கினி, இந்த மகிமை கண்ணில் இருந்துச்சுன்னா நம்ம சரீரம் ஃபுல்லாக பாதுகாக்கப்படும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ரொம்ப சின்னது தான், வந்து உண்மையாக கேட்கணும். ஆண்டவரே, என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், ஏமாற்றக்கூடாது, பரிசுத்தமாக வாழணும்னு நினச்சா இது ஒரு ஸ்டெப். நம்ம செய்ய வேண்டிய நிறைய ஸ்டெப்பில் இது ஒரு ஸ்டெப். ஆண்டவரே, என் கண்களில் பரிசுத்தத்தை தார், என் கண்களில் மகிமை எரியட்டும், என் கண்களில் உம்முடைய அக்கினி எரியட்டும், நான் உம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன்னு சொல்லி சொன்னால் அடுத்த சைடில் அவர் அதை உடன்படிக்கை பண்ணுவார். உடன்படிக்கை தனிநபராக யாரும் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதில் 2 பேர் வேணும். நானும் அண்ணனும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படி தான் சொல்லுவோமே தவிர, நான் ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், ஒரு பார்ட்னர் வேணும்னா அங்கே ஒரு அக்ரிமெண்ட் வேணும். திருமணம் அது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு கவனன்ட், ரொம்ப நாளைக்கு நிற்கும். அக்ரிமெண்ட் எப்போனாலும் உடச்சிடலாம். கவனன்ட் உடன்படிக்கைனாலும் சரி, அப்புறம் ஒப்பந்தம் அப்படின்னாலும் சொல்லி 2 பேர் வேணும். இப்போ நாம் இங்கே வந்து நின்று, ஆண்டவரே, என் கண்களில் கர்த்தருடைய மகிமையின் அக்கினி எரியும்படி, என் முழு சரீரமும் பரிசுத்தமாய் வெளிச்சமாய் இருக்கும்படி என் சின்ன அவயவத்தை நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் நினைச்சுவார், நமக்கு அங்கே இன்விசிபிளாக அவர் இருப்பார். அவர் ஓகே, நீ பரிசுத்தமாய் இருப்பது எனக்கு சித்தம், உடனே கையெழுத்து போட்டுருவார். அந்த உடன்படிக்கையை அவர் காப்பாற்றுவதற்கு பிரயாசப்படுவார். நாம் அதை உடைச்சிடக்கூடாது. அப்போ இது முழு பிரியம், அப்புறம் முழு சரீரத்துக்கு நமக்கு ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை பற்றி, இந்த முழு சரீரத்தை பற்றி இன்னொரு 2-3 வசனங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். இதே வசனத்தை தான் இந்த லூக்கா 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனமும் சொல்லு. ஏற்கனவே லூக்கா 11:34 படிச்சிட்டோம். லூக்கா 11:36, உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்திராமல் முழுவதும் வெளிச்சமாக இருந்தால், ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். அப்போ கண்ணில் வெளிச்சம் இருந்துச்சுன்னா நாம தான் மலையின் மேல் வைக்கப்பட்ட ஒரு பட்டணம். நம்முடைய வெளிச்சம் எல்லாருக்கும் என்ன செய்யும், போகும். நம்ம இடத்துலேருந்து கர்த்தருடைய ஒளி வரும். அந்த ஒளியினால் திரளான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்புறம் மத்தேயு 6:22, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்குது, உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இதெல்லாம் சரீரத்தை குறித்து. முழு சரீரமும் வெளிச்சமாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கண்ணை நாம பரிசுத்தப்படுத்தணும். இன்னொன்று ஒன்று கண்ட்ரோல் பண்ணணும். யாக்கோபு நாம வாசிச்சோம்ல, முழு சரீரத்துக்கு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எங்க இருக்குது, நாக்கில் இருக்கு. நிறைய பேருக்கு நாக்கில் பட்டயம் இருக்கும், நாக்கில் விஷம் இருக்கும், நாக்கில் தேளோட கொடுக்கு இருக்கும். சொன்ன வார்த்தைகள்லாம் மற்றவங்களை காயப்படுத்திடும். அப்போ நாக்கையும் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கிடணும். கண்ணையும் கர்த்தர்ட்ட சப்மிட் பண்ணணும், நாக்கையும் கர்த்தர்ட்ட சப்மிட் பண்ணணும். ஸோ அதை யாக்கோபுல நம்ம வாசித்தோம். இன்றைய தினத்துடைய கடைசி வார்த்தை. நான் இன்னைக்கு ரெண்டு டாபிக் நடத்திடுவேன்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு காரியத்தை தான் என்னால் சொல்ல முடியுது. ஆனால் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு இவ்வளோ வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரேன்னு சொல்லி. இப்போ கடைசியாய் சங்கீதம் 103:1, சங்கீதம் 103:1, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அப்போ நம்ம முழுமையாய் செய்ய வேண்டிய இன்னொரு பகுதி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்ன செய்யணும், அந்த ஸ்தோத்திர பலிகள், பாடல்கள், பொருள் உணர்ந்து நம்ம சொல்லணும். கர்த்தருக்கு முன்னாடி வந்து நம்ம முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு உள்ளத்தோட கர்த்தரை சொல்லணும். அவரை நம்ம பாடும்போது நம்முடைய உள்ளம் பாடணும். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நம்ம என்ன செய்யறோம்னா சும்மா சாதாரணமாய் பாடிட்டு போயிடும். இப்போ அனைத்தும் உமக்கே அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வரும்போது, என்னையே நான் தந்தேன், என்னுடைய பொருட்கள் எல்லாம் தந்தேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், சும்மா பாடுவோம். ஆனால் அதை உண்மையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், செய்ய மாட்டோம். அப்போ நம்ம சொல்லுகிற காரியங்கள் கர்த்தருக்கு முன்னாடி ஜெபமா சொன்னாலும் சரி, பாட்டா சொன்னாலும் சரி, பிரசங்கமா சொன்னாலும் சரி, அதில் உள்ளம் என்ன செய்யணும், இணையணும். நான் சில பேர் ஜெபம் பண்ணுறதை பார்த்தேன்னா அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க, அப்படியே இப்படிதான் அவங்க ஜெபம் உதடு மட்டும் அசையும். சில நேரங்கள் நான் ஜெபம் பண்ணும்போது, நானே ஜெபம் பண்ணும்போது என் கையெல்லாம் இப்படி ஆடிட்டே இருக்கு. அது ஏன் இப்படி கையெல்லாம் ஆடுதுன்னு எனக்கு தெரியாது. சில பேர் பாருங்க அப்படி கையெல்லாம் ஆட்டியாட்டே ஜெபம். அப்போ கை அந்த ஜெபத்தில் என்ன செய்யுது, இணைஞ்சு வருது. இப்போ என் ஜெபத்தில் என் கை சும்மா தான் இணைஞ்சிருக்கு. இப்படி சில பேருக்கு பாட்டுலாம் பாடும்போது குதிப்பாங்க, முகமெல்லாம் சந்தோஷமா இருக்கும், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்தாலே சிரிப்பாயிருவாங்க. நாமெல்லாம் பாருங்க உருண்டு உட்காந்துருப்போம் கோயிலுக்குள்ள உட்காந்து. என்ன
நம்ம கோயிலுக்கு வந்தாலே அப்பா பார்த்து சிரிக்கிட்டே இருக்கணும், என்ன பயமும் இருக்கணும், அதே நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோங்கிற ஆனந்தமும் இருக்கணும், முகத்தில் சிரிப்பு தெரியணும். சில பேருடைய ஜெபத்தில் நான் ஒவ்வொரு சர்ச்சிலையாக போய் சில நேரத்தில் ஜெபம் பண்ணேன், குறைச்செல்லாம் சொல்லலை. ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அழுது ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க முகத்தில் சிரிப்பு இருக்காது கண்டிப்பாக. சில பேர் அழாமல் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க முகம் உருன்னு இருக்கும். நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம ஜெபம் பண்ணும்போது கற்றுட்டு சிரிச்சுக்கிட்டே ஜெபம் பண்ணணும். ஏசப்பா தோத்துறோம் நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஜெபம். அப்போ வாய் அதில் இணைஞ்சி வரணும். அதே மாதிரி இங்கே ஸ்தோத்திர பலி பண்ணும்போது பாட்டு பாடும்போது நம்முடைய உள்ளம் கர்த்தருக்கு முன்னாடி இணைஞ்சி வரணும். அப்போ உள்ளத்திலிருந்து நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நாம் இந்த காரியங்களை தெரிவிக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன காரியங்களை கண்ணை மூடி, ஆண்டவரே நானும் இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். முழு மனசோட நான் கர்த்தர்கிட்ட நிற்கணும், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி சொன்னால் முழு தைரியமாக சொல்லணும், யாருக்கும் நான் பயப்படக்கூடாது. முழு பலத்தோட கர்த்தருக்கு முன்பாய் நடனம் ஆடி, முழு பலத்தோடு இசை அமைத்து இசை பாடி, ஆண்டவரே முழு பலத்தோடு நான் சாட்சியை வாழ உதவி செய்யுங்க. நான் முழுமையாய் நிச்சயமாய் நம்புகிறேன், உம்முடைய வாக்கு தத்தங்களை நம்புகிறேன். முழு நிச்சயமாய் உம்முடைய நாட்கள் ஜீவ காலம் எல்லாம் தேவனால் எனக்கு நன்மை உண்டாக்கத்தக்கதாய் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆண்டவரே நான் முழு நிச்சயமாய் எல்லாவற்றையும் நான் உம்முடைய காரியங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் மகா பரிசுத்தவான்களுக்கும் பூமியில் உள்ள எல்லா நீதிமான்களுக்கும் ஆண்டவரே நான் என்னுடைய கவனத்தை, என்னுடைய நேசத்தை திருப்ப எனக்கு நீர் கற்றுக் கொடுத்தீர், உமக்கு நன்றி. என் கண்ணு பரிசுத்தமாக இருக்கணும் ஆண்டவரே, என் கண்ணில் வெளிச்சம் வேணும், என் கண்ணை நான் உம்முடைய சமூகத்தில் உடன்படிக்கை செய்கிறேன். என் கண்களில் மகிமையின் அக்கினி எரியட்டும், என் கண்களில் உம்முடைய கலிக்கம் போடப்படட்டும். ஆண்டவரே யோபுவை போல நான் மற்ற யாரையும் என் சிந்தைக்குள்ளே கொண்டு வராதபடி ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு வேலை அடைப்பீராக. நான் ஆவி ஆத்துமாவில் மாத்திரம் பரிசுத்தமாய் அல்ல, நான் சரீரத்திலும் நான் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிறேன். என் வாயை நான் அடக்குவதற்கு எனக்கு கிருபை தாங்க. என் வார்த்தைகள் ரொம்ப சுருக்கமாயும் என் ஜெபங்கள் அதிகமாயும் இருக்க கிருபை தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே நான் முழு உள்ளத்தோடு உண்மை ஸ்தோத்திரிக்க எனக்கு கற்றுத்தாங்க ஏசப்பான்னு சொல்லி நாம் கேட்போமா? பிதாவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய காரியங்களில் முழுமையாய் செய்ய வேண்டிய காரியங்களில் சுருக்கமாய் கர்த்தர் நீர் கற்றுக் கொடுத்தீர். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சொன்ன மற்றும் கேட்ட வசனங்களின்படி வார்த்தைகளின்படி நாங்கள் எங்களுடைய ஜீவ காலத்தை நாங்கள் நடத்தி முடிப்பதற்கு பேரருள் புரிவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை மகனாக மகளாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். காலில் விழுந்து நாங்கள் கேட்கிறோம். தேவனுடைய வார்த்தையினால் நாங்கள் போதனை அடையும்படி நீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி எல்லா கன மகிமையில் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு பேசினீர், உணர்த்துவித்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். Thank you. God bless you.